இப்போ நம்ம illustration 1 பார்க்கலாம். An invoice in respect of a consignment of chemical A and B provides the following information. Chemical A வந்து 10,000 kgs at the rate rupees 10 per kg 1 lakh இருக்கு. Chemical B 8,000 kgs at the rate 13 per kg 1 lakh 4,000 இருக்கு. Basic custom duties வந்து at the rate 10% credit is not allowed கொடுத்தாங்க. Credit is not allowed எதை கொடுத்துருந்தாங்கன்னா ஈவன் இப்போ GST கூட credit is not available கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணாத டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லி இன்க்ளூட் பண்ணோம். அப்புறம் ரயில்வே ஃப்ரைட் வந்து 3,840 கொடுத்தாங்க. டோட்டல் காஸ்ட் வந்து 2,28,000 shortage of 500 kgs in chemical A and chemical B 320 kgs in chemical B கொடுத்தாங்க. is noticed due to the normal breakage உங்களுக்கு எவ்வளோ chemical A ல 500 kgs and chemical B ல 320 kgs சொல்லிட்டாங்க. You are required to compute a rate per kg of each chemical. ஒரு chemicalோட rate per kg கண்டுபிடிக்கணும் and assuming 2% for further deterioration. ஃபஸ்ட்டு இந்த கொஷனில் நம்மளுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவ் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த கொஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஃபார் கெமிக்கல் ஏ கெமிக்கல் பி அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? 10,000 கெமிக்கலையும் 8,000 வந்து கெமிக்கல் பியும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதில் நார்மல் பிரேக்கேஜ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். நார்மல் பிரேக்கேஜ் கொஷனில் கொடுத்தாங்க 500 இதுக்கு 320. அப்போ 10,000ல் 500 போயிடுச்சுன்னா 9,500 ஃபார் த டிட்டரேஷன் வந்து 2% கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 2% பண்ணால் 190 அதாவது 190 அதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9,310 வந்துடும். அதே மாதிரி கெமிக்கல் பிக்கு 8,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 320 வந்து நார்மல் பிரேக்கேஜ் அது பண்ணால் நம்மளுக்கு 7,680 வரும். அதில் 2% போட்டால் 153.6 அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ எஃபெக்டிவ் குவான்டிட்டி இருக்குது? 7,526.4 வந்து எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஃபார் கெமிக்கல் பி ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கு இப்போ வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிப்போம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து கெமிக்கல் ஏக்கு 1 lakh கெமிக்கல் பிக்கு 1,04,000 கொஷனிலே கொடுத்துருக்காங்க. இப்போ கஸ்டம் பில் 10% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10% கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷனில் வந்து 10% கொடுத்துட்டு 20,400 டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 20,400 உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா இதில் இதுக்கு 10%ம் இதுக்கு 10% போட்டு தான் நம்மளுக்கு 20,400 டோட்டலாக வந்துச்சு. இப்போ அதை தான் நம்ம இங்கே காட்ட போகிறோம். இங்கே எப்படி காட்டணும்னா பேசிக் கஸ்டம் டியூட்டி 10% போட்டு 1 lakhக்கு 10% போட்டால் 10,000 வந்துருச்சா. அதேமாதிரி 1,04,000க்கு 10% போட்டால் 10,04,000 வந்துருச்சா. சாரி 10,400 அடுத்து ரயில்வே ஃப்ரைட்டை நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கெமிக்கல் ஏ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 10,000 இங்கே கெமிக்கல் பிக்கு 8,000. இப்போ அது வந்து அந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சுக்கலாம். 10:8 இன்னும் ஷார்ட் பண்ணோன்னா டிவைட் பை 2 டேபிள் ரெண்டுமே டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 5 times வருது, இது வந்து 4 times வரும். அதனால 5:4 எடுத்துருக்காங்க. நம்ம 10:8 எடுத்தாலும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். ரேஷியோவில் ஸ்பிட் பண்ணணும். இப்போ வந்து 10:8 எடுத்து போகிறோம். 10 + 8 எவ்வளோ? 18. அப்போ 10 + 8 நமக்கு ரயில்வே ஃப்ரைட் நம்மளுக்கு கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரயில்வே ஃப்ரைட் வந்து 3,840. இதை வந்து நான் 10:8 பிரிக்கிறேன். அதாவது அவ்வளோ தான் குவான்டிட்டி வந்து ஏபிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 10:8னா 3,840 டிவைட் பை 18 10 + 8 வந்து 18. அப்போ 18 இன்ட்டு 10 கெமிக்கல் ஏக்கு 2,113. ஓகேவா? கெமிக்கல் பிக்கு அதே மாதிரி 3,840 டிவைட் பை 18. இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எப்படி பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இன்ட்டு 8 பண்ணனா 1,700 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 1,707 அதாவது இங்கே 0.6 இருக்குது. இது வந்து 7 ஆக்கியிருக்காங்க. ஈஸி வே ஆஃப் மெத்தட் வந்து எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ ஃப்ரைட் வந்து 3,840 நம்மளுக்கு எவ்வளோ டிவைட் பண்ணோம்? 18 டிவைட் பண்ணோம். 10 + 8 18. அப்போ 18 டிவைட் பண்ணுறதுக்கு 3,840 டிவைட் பை 18 நம்ம பண்ணி வச்சுட்டு இன்ட்டு வந்து 2 times பண்ணிக்கலாம். சில கால்குலேட்டர் இன்ட்டு 2 times பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். சில கால்குலேட்டரில் இன்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 தானே மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு 10 = இது எழுதிக்கணும். அப்புறம் எதுவுமே பண்ணாமல் இன்ட்டு 8 = பண்ணால் இன்னொரு ஆன்சர். இதுவுமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு தடவை எப்படி 3 தடவை கூட சொல்கிறேன். 3,840 நம்மளுக்கு இருக்குது. அதை டிவைட் பை ஃபஸ்ட்டு 18 டிவைட் பண்ணிக்கணும். 18 டிவைட் பண்ணுறோம். 10:8 பிடிச்சிருக்கோம். அப்போ 10 + 8 18. அப்போ 18 டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 10 எவ்வளோன்னு இன்ட்டு 10 போட்டுட்டு ஈக்குவல் கொடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இன்ட்டு இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணாமல் 8 = போட்டோம்னா 1,706.6 இருக்குது. அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1,707 வந்துடும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் வந்துடும் 1 lakh ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 2,113 சாரி 2,113 ஈக்குவல் டு பண்ணால் 1,12,113 வந்துடும். அதே மாதிரி 1,04,000 ப்ளஸ் 10,400 ப்ளஸ் 1,707 1,16,107 வந்துடும் ஆன்சர் நம்மளுக்கு வந்துச்சு. இப்போ எஃபெக்டிவ் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கெமிக்கல் பி கண்டுபிடிச்சிக்கிறேன். எஃபெக்டிவ் குவான்டிட்டி எவ்வளோ? 7,526.4. அப்போ 7,526.4 டிவைட் பண்ணால் 15.42 இருக்குது. பக்கத்தில் 6 இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 15.43 ஆக்கிக்கலாம். அதே மாதிரி எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஃபார் பிக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்துச்சு? 1,12,113 தானே டிவைடட் பை எவ்வளோ எஃபெக்டிவ் குவான்டிட்டி? 9,310. அப்போ டிவைட் பை 9,310 பண்ணால் 12.04 வந்துடும். அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு வந்து ரேட் பர் கேஜி ஏக்கும் பிக்கும் எழுதுனா முடிஞ்சு.